மறுபடியும் அவருடைய பரிசுத்த பாதம் நாடி அவருடைய தூய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இறை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய பரிசுத்தமான ஆவியானவர் நம்மில் இடைப்படும்படியாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து நடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்களுடைய தூய நாமம் மாத்திரமே மகிழ்ப்படுவதாக. இந்த அருமையான பரிசுத்தமான மணித்துளிகளில் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். இதன் நிமித்தமாக நாங்கள் உண்மையில் ஒரு அடி கிட்டு சேருவதற்கேற்ற அனுபவத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல நீர் இரக்கம் பாராட்டியர்களும். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீதல்கள் யாவற்றும் தயவாக எங்களுக்கு மன்னித்து நாங்கள் உடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிப்பதற்கேற்ற பலனை பரிசுத்த பருவத்திலிருந்து நீர் எங்களுக்கு பாராட்டியர்களும்படியாக உடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். வேதத்தில் தேவன் இப்பூலக சம்பவங்களில் இடைப்படுவதை நாம் அதிகமாக வேதத்தில் வாசித்திருக்கிறோம். பரலோகமே மௌனமாக எந்தவித தொடர்பும் இல்லாமல் தன்னை காத்து கொண்ட 2 பகுதிகள், பீரியட்ஸ், 400 வருடங்களை உள்ளடக்கிய 2 காலங்கள். 400 வருடம், மற்றொரு நிலையில் 400 வருடம். அந்த 400 பிளஸ் 400 800 வருடங்கள். இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பரத்தின் சப்தமோ, தீர்க்க தரிசனமோ, தீர்க்க தரிசிகளோ, தூதர்கள் இடைப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களோ எதுவுமே சம்பவிக்காத நிலையில் 400 வருடங்கள் துவக்கத்திலும் 400 வருடங்கள் முடிவிலும், பழைய ஏற்பாட்டின் முடிவிலுமாக 800 வருடங்கள். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட 6000 வருஷங்கள். அதில் 800 வருடங்கள் தெய்வ தொடர்பற்று, தேவனுடைய வழிநடத்துதல் அற்று, அவருடைய சமூகம் நம்மில் வெளிப்படுவது அற்று, அவருடைய வழிநடத்துதல் ஆவியின் துணையோடு இல்லாதது போல் காணப்படுகின்ற ஒரு நிலையில் 400 வருடங்கள், மற்றொரு காலகட்டத்தில் 400 வருடங்கள். இந்த முதலாவது 400 வருடம், the 4 years of silence. ஆபிரகாமை தேவன் சந்தித்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போன்றும் கடற்கரை மணலத்தனையாகவும் உன்னுடைய சந்ததியை நான் பழுக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை அவர் அவனோடு செய்யும்போது அவனுக்கு வயது 75. அவனுடைய துணையாக்கிய சாராளுக்கு வயது என்பதை காட்டிலும் வயது தளர்ந்த நிலையில் 65 வயசாக இருந்தாலும் அவள் மலடியாக இருந்தாள். இருவரும் ஒரு புத்திர பாக்கியமும் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை அவனுக்கு அவர் கொடுக்கின்றார். அந்த சந்ததி பெறக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய தேவன் அவன் கடந்து செல்ல வேண்டிய கடினமான அனுபவத்தையும் அவனுக்கு அங்கு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அந்த சந்ததி கடந்து செல்ல போகின்ற ஒரு கடினமான அனுபவம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம், உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து 400
400 வருடங்கள் உபத்திரவத்திற்குள் ஆவார்கள். அவர்கள் அவர்களை சேவிப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக அறியக்கடுவாய். நீ துன்பத்தில் கடந்து செல்ல வேண்டிய ஒரு அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்திற்கான கால வரையை பரலோகம் அங்கு நிர்ணயித்தது. எவ்வளவு நாட்கள்? 400 வருடங்கள். இந்த 400 வருடங்களின் துவக்கம் எப்பொழுது? யாக்கோப்பின் குடும்பம் எகிப்திற்கு சென்று பஞ்சகாலத்தில் ஜீவ காருண்யம் செய்ய பெற்று இந்த யாக்கோபு தன்னுடைய 110வது வயதில் மரிக்கும் சூழ்நிலையில் அது துவங்கி மோசையானவன் அந்த எரிகிற புதரில் மத்தியில் தேவன் அவனோடு இடைப்படக்கூடிய அந்த நாள் வரைக்கும் 400 வருடங்கள். There was no voice from heaven, prophets or any prophecies, any interference of angels from above. Nothing has happened in 400 years. 400 வருடங்கள் எந்த பரலோகத்தின் தொடர்பும் இன்றி பரலோகத்தின் மௌனத்திற்குள்ளாக இவர்கள் கடந்து செல்ல வேண்டிய அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். யோசேப்பிற்கு வயது 110 ஆகும் பொழுது இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் நிறைவுக்கு வருகின்றது. அவனுடைய மரணத்தோடு அது ஆதியாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தில் அவன் மரித்து செல்லு போகின்றான். அடுத்த புத்தகமாக்கிய யாத்ராகமம், தேவனுக்கு பிரியமானவர்களே, யாத்ராகமத்தினுடைய 6வது வசனத்திலேயே எகிப்தின் உடைய காரியங்களை குறித்தும் மோசே அங்கு எவ்வாறாக அந்த அனுபவத்தில் இடைப்படுகின்றான், அவன் இணைக்கப்படுகின்றான் என்பதை குறித்தும் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். ஆக 5 வசனங்கள் தான் இன் பிட்வீன் யோசேப்பினுடைய மரணத்திற்கும் மோசேயினுடைய எழும்புதலுக்கும் இடையே 5 வசனங்கள். இந்த 5 வசனத்தில் 400 வருட அனுபவத்தை, 400 வருடத்தை அங்கு நாம் காணுகின்றோம். There were 400 years of heaven's silence. எந்த தொடர்பும் பரலோகத்தினோடு அவர்களுக்கு இல்லை. பரலோகத்தின் இடைப்படுதல் எந்த நிலையிலும் எதன் மூலமாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, no voice from heaven, no prophets, no prophecies, there was no involvement of angels. இந்த 2 சம்பவங்களுக்கும் இடையே 5 வசனங்கள். இந்த 5 வசனங்களுக்குள்ளாக இந்த 400 வருடத்தின் சரித்திரம் அடங்கி போய் விடுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, பரத்தின் 400 வருட மௌனம் முதலாவதாக இங்கு பரத்தின் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு காலம். First 400 years of silence. The second silence of heaven. இதற்கு பிறகு 3000 வருடங்களுக்கு பிறகு 430 BC எருசலேமிலே ஒரு தீர்க்கதரிசி எழும்புகின்றான், மைக்கியா. அவன் பேசக்கூடிய வார்த்தையிலே அவர்களுக்கு 2வது அந்த 400 வருடத்தின் துவக்கத்தை காட்டுகின்றது. 400 வருட பரலோகத்தின் மௌனம் அவனிலிருந்து அது துவங்குகின்றது. இவன் பேசுவது தான் அந்த பழைய பாட்டின் காலத்தில் கடைசி வார்த்தைகள் என்பதை அவன் அறியவில்லை.
இஸ்ரவேலர்கள் தங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்து எருசலேமின் ஆலயத்தை கட்டும்படியாக அங்கு வருகின்றார்கள். மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு. எஸ்ராவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள். இந்த 2 ஆசீர்வாதங்களும் இந்த 400 வருட பரலோகத்தின் மௌன காலத்தில் நடைபெறுகின்றது. என்ன ஒன்று, பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையை பெறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான உத்தரவையும் அவர்கள் பெற்று செல்லுகின்றார்கள். Instead of living in gratitude for the return, the people were not thanking God, but they went into spiritual apathy. அவர்களுக்கு நன்றி அறிதல் இல்லை, ஆன்மீக அக்கறையின்மை அவர்கள் அதிகமாக காணப்பட்டது. ஸ்பிரிச்சுவல் அப்பத்தி, ஆன்மீகத்தில் எந்த ஈடுபாடும் இல்லாத தன்மை. மல்கியா ரொம்ப அழகா சொல்லுகின்றான் தன்னுடைய வசனத்துல, 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஊனமானதை அவர்கள் தெய்வ சமூகத்தில் பலியிட்டார்கள். நெசல் கொண்டதை தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் விரும்பாத தள்ளி விடுதலை, டிவோர்ஸ், அவர்கள் பெருமையாக தங்களுடைய கரங்களில் பற்றிக் கொண்டிருந்தார்கள். மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்தமான தசம பாகத்தில் அவர்கள் என்னை வஞ்சித்தார்கள். 1:10 உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை. சேனையின் கர்த்தர் இவற்றை சொல்லுகின்றார். மல்கியா 4வது அதிகாரம் 5, 6வது வசனம் சொல்றது, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் ஒன்று வருகின்றது. அதற்கு முன்னே உன்னிடத்தில் ஏசியா தீர்க்கதரிசி என்ன செய்வான்? அனுப்பப்படுவான். நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அழிக்கப்பதற்கு முன்பதாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்குமாக அவன் திருப்புவான். இது வாக்குத்தத்தம். இதுவே பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி வார்த்தைகள். இந்த மல்கியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 5, 6 வசனங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தினுடைய கடைசி வசனங்கள். இந்த வார்த்தைகளில் இந்த 2 வசனத்துல 2 காணப்படுகிறது. ஒன்னு வாக்குத்தத்தம், மற்றொன்று எச்சரிப்பு. பெரிதான கர்த்தருடைய பயங்கரமான நாள் ஒன்று வருகின்றது, எச்சரிக்கிறார். அதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை நான் என்ன செய்வேன்? உங்களிடத்தில் அனுப்புவேன். அவன் என்ன உங்களிடத்தில் செய்ய வேண்டுமோ அவற்றை அவன் செய்வான். இது வாக்குத்தத்தம். அழிவை குறித்த எச்சரிப்பு. எலியா தீர்க்கதரிசியை நான் அனுப்புவேன் என்பது அவர்களுக்கு பாராட்டப்பட்ட வாக்குத்தத்தம். Between the promise, எலியாவை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்திற்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்கும் இடையில் 400 வருஷங்கள், 400 years of silence. There was no noise from above, no prophets, no prophecies. There was no interference of angels. Complete silence. எவ்வளவு நாட்கள்? 400 வருடங்கள். வாக்குத்தத்தத்திற்கும் அதனுடைய நிறைவேறுதலுக்கும் இடையே 400 வருஷங்கள். மல்கியாவிற்கோ
நான் எலியாவை எழுப்புவேன் என்று சொல்லக்கூடிய அந்த நாளுக்கும் நடுவுல 400 வருஷங்கள் அமைதி பரலோகம் எந்த விதத்திலும் இந்த ஹியூமன் ஹிஸ்டரியில எந்த விதமான இன்வால்வ்மெண்ட் அது செய்யல. There was completely silence occurred. கிறிஸ்து யார் அந்த ஏலியா தீர்க்கதரிசி என்று அங்கும் இங்குமாக அவர்கள் கேட்கும்போது கிறிஸ்து பதில் சொல்றார். மத்தேயு 11:14 என்ன சொல்லுகின்றாரு? அந்த ஏலியா தீர்க்கதரிசி is none other than John the Baptist. He is Elijah. He is the one to come after Malachi. மல்கியாவுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தீர்க்கன் யார் என்றால் இந்த யோவான் ஸ்நானகன். And he goes quiet. இந்த இடைப்பட்ட 400 வருடங்கள் பரத்தின் மௌனம். No prophet, no prophecy, no angel involvement, no any other direct contact from above. இந்த இடைப்பட்ட 400 வருடங்கள் world has changed faster. Radically, many changes have taken place in the world's history. மல்கியா புத்தகம் மல்கியா 430 அந்த பிசியில் உரைத்த அந்த கடைசி வார்த்தைகளின் போது இஸ்ரவேலர்கள் பெர்ஷிய மன்னனுடைய ஆளுகைக்கு கீழாக இருந்தார்கள். They were in Persian rule. பெர்ஷியர் 539 அந்த பாபிலோனியத்தில் இருந்து அந்த ஆளுமையை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். கோரேஸ் மன்னன் ஏசாயா அவனை பற்றி உரைத்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் 25வது வசனத்தில் கூறப்பட்டதை அவன் அறியாமலேயே என்றெல்லாம் பரலோகம் அவனை வைத்து செய்ய வேண்டும் என்று ஆசித்ததோ அவற்றை எல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். கோரேஸ் இஸ்ரேல் புத்திரரை அவன் விடுவித்தான். அவர்களை அவருடைய தேசத்திற்கு செல்லுபடியாக அனுமதித்தான். இவருக்கு பிரியமானவர்களே, அவர்களை சாதாரணமாக அவருடைய நாட்டிற்கு அவன் அனுப்பவில்லை. இவற்றை எல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியுமோ? விடுதலை மாத்திரமல்ல, நீங்கள் சென்று நீங்கள் உங்களுடைய தேசத்தில் என்ன செய்ய விரும்புகின்றதோ அதை செய்யுங்கள். அந்த ஆலயத்தை கட்டுவது உங்களுடைய நோக்கம் என்றால் அந்த ஆலயத்தை கட்டுங்கள். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? கொடுக்கின்றேன். He gave them the religious freedom. மத சுதந்திரம் என்ற நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்களோ அந்த நம்பிக்கையை அவர்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற உத்தரவு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உத்தரவை பெற்றவர்களாக அவர்கள் சென்றார்கள். இந்த உத்தரவு, இந்த நிலை அவர்கள் சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் ஒரு வித்தியாசமான தொழுகை முறையை பின்பற்ற செய்தது. என்ன? அவர்கள் ஆளுவ தொழுகையை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது சிறைப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் வீடுகளில் கூடி அவர்கள் தொழுகை செய்து கொண்டிருந்தார்கள். The congregation met in houses. இந்த பழக்கம் நாள் அடைவில் சினகாகு மெத்தடை கொண்டு வந்தது. வழிபாட்டு கூட்ட மெத்தட். சினகாகு மெத்தட் இஸ் நத்திங் பட் கேதரிங் in one particular place. இந்த சினகாகு சிஸ்டம் உருவெடுக்க ஆரம்பித்தது. அவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு வந்த பிறகும் கூட இந்த ஆலய வழிபாட்டை காட்டிலும் அவர்கள் இல்லங்களில் கூடி ஜெயிப்பதை, இந்த சினகாகு சிஸ்டத்தை அவர்கள் அதிகமாக என்ன செஞ்சார்கள்? கடைபிடித்தார்கள். பட்டணங்கள் தோறும் இவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் வீடுகளில் செய்யக்கூடிய அந்த வழிபாடு, சினகாகு வர்ஷிப் பெரும் அளவில் வளர்ந்து விட்டது. பவுலார் அது குறித்து அழகா சொல்றார். 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 2வது வசனத்துல பவுல் தன் வழக்கத்தின்படியே, in his custom,
அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். எதை வழக்கமாக கொண்டிருந்தான் என்றால், வீடுகளில் சென்று அங்க கூடக்கூடிய கூட்டத்தோடு அவன் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். There was a synagogue system prevailing all over the country. ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களை படிக்க துவங்கினான் அவர்களோடு. In this particular system of synagogue, this synagogue had soon become the perfect infrastructure for the expansion of gospel. ஏன் இந்த வீட்டு வழிபாட்டு தலங்கள் முக்கியமாக அந்நாட்களில் காணப்பட்டது? இந்த சினகாக சிஸ்டத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்தில் கூடி அவர்கள் வேதத்தை படித்து வேதத்தை தானித்து பார்க்கும் பொழுது அந்த வேதத்தில் உள்ளவைகள் அவருடைய மனங்களில் பேசி அவர்கள் தேவனுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. இந்த சினகாக சிஸ்டத்துல வீடுகளில் கூடி அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த ஆராதனையின் மூலமாக அநேக புறஜாதிகள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த கோரேசின் மூலமாக அவன் அவர்களுக்கு பாராட்டிய விடுதலையின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இல்லந்தோறும் கூடி ஜெபித்தார்கள். அதன் வழியே இந்த சினகாகு சிஸ்டம் வந்தது. கோரேசின் மூலமாக the second chance during these 400s of heaven's silence. முதல்ல இந்த சினகாகு சிஸ்டம் வந்துச்சு. இந்த 400 வருட அந்த மௌன காலகட்டத்தில் இன்னொன்று வந்துச்சு. அது என்னவென்றால், ஒரு மனிதன் மூலமாக அது வந்தது என்று சொல்லலாம். யார் அந்த மனிதன்? அலெக்சாண்டர் தி கிரேட். 334 இவனுடைய ஆளுமை துவங்கியது. அவன் தன்னுடைய 20வது வயதில் 10,000 வீரர்களை கூட்டிக் கொண்டு இந்த உலகத்தை நான் வென்று வரப் போகின்றேன் என்று அவன் கிளம்பினான். 11 வருடங்களில் அவன் ஒரு உலக சாம்ராஜ்யத்தை தனக்கென்று அவன் படைத்துக் கொண்டான். கிரேக்கத்திலிருந்து எகிப்து வரைக்கும், சீரியாவில் இருந்து இந்தியா வரைக்கும் அவருடைய ராஜ்யம் பரவி இருந்துச்சு. இந்த அலெக்சாண்டர் எருசலேமை நோக்கி செல்லும் போது பிரதான ஆசாரியன், அவன் பேர் ஜாடிஸ் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் தன்னுடைய உடையோடு அங்கு நிற்கும் போது இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன செஞ்ச? அவனுடைய பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டான். அவனுடைய வீரர்கள் கேட்டார்கள், என்ன இது? இவ்வளவு பெரிய பேரரசன். அப்பொழுது அவன் கூறினான், இந்த மனிதனுடைய உருவத்தை நான் என்னுடைய கனவிலே கண்டேன். அந்த ஆசியாவை நான் மேற்கொள்ள செல்லும் பொழுது நான் அந்த உருவத்தை என்னுடைய கனவிலே நான் கண்டேன். என்ன நிகழ்ந்தது தெரியுமா? இந்த உலகத்தை அழிவின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் துணிந்தவனாக வெளியில் வரும் பொழுது அவனுக்கும் அந்த மத நல்லிணக்கத்திற்கும் உரிய அவன் மன இது என்ன செய்தது? எருசலேமை அழிக்கும்படியாக அவனுக்கு தோன்றவில்லை. அவன் எல்லாவற்றையும் அழித்து செல்ல வேண்டும் என்ற நிலையில் வந்தவன் அந்த எருசலேமை அவன் அழிப்பதற்கு முற்படவில்லை. அவனுடைய மத நல்லிணக்கத்தின் காரணமாக ஆலயத்தையும் அவன் தொட்டுவிடவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அனுகூலத்தை மாத்திரம் இந்த அலெக்சாண்டர் செய்யவில்லை. அதற்கும் மேலாக இந்த 400 வருட பரத்தின் மௌனத்தின் பொழுது he left the language wherever you went, whomever he conquered. அவர் தன்னுடைய அந்த கிரேக்க மொழியையும் கிரேக்க கலாச்சாரத்தையும் அங்கு என்ன செய்தான்? அவன் கண்டிப்பாக போதித்தவனாக கடந்து சென்றான். அதற்கு முன்பாக அந்தந்த தேசங்களில் உள்ளவர்கள் எல்லாம் அந்தந்த தேசங்களில் உள்ள மொழியில் அந்தந்த மொழியில் என்ன கற்க வேண்டுமோ அவற்றை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள்.
இந்த அலெக்சாண்டருக்கு பிறகு அவருடைய அந்த தேசம் பிடித்தலுக்கு பிறகு அவன் எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் கிரேக்க மொழி தலை தூக்க ஆரம்பித்தது, வேர் ஊன்ற ஆரம்பித்தது, எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. இவருக்கு பிரியமானே கல்விமான்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்தறிவு உள்ள எல்லோரும் இந்த கிரேக்க மொழியை அவர்கள் கற்றார்கள். இந்த அலெக்சாண்டரானவன் 323வது ஆண்டு உடல் நலம் சரியில்லாமல் 33வது வயதில் அவன் மரித்த பிறகு அவருடைய பேரரசு 4ஆக பிரிக்கப்பட்டது. தானியேல் புத்தகத்தில் கூட நாம பார்க்கலாம், 8வது அதிகாரம் 8 22 வரைக்கும் உள்ளது. இங்கு 4 தளபதிகளால் அது நிர்வகிக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்கள், இந்த 4 தளபதிகளும் மோரார்லஸ் உலகத்தின் முக்கிய பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று விட்டார்கள். எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ, எங்கெல்லாம் அவருடைய கால் தடம் பதிந்ததோ அங்கெல்லாம் இந்த கிரேக்க மொழி எடுத்து செல்லப்பட்டது. ஏன் கிரேக்க மொழி அங்கெல்லாம் எடுத்து செல்லப்பட வேண்டிய அவசியம் ஏன் பரத்திற்கு உண்டாயிற்று? தேவனுக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு அந்த கிரேக்க மொழியில் என்ன செய்யப்பட்டது? மொழிபெயர்க்கப்பட்டது. மொழிபெயர்க்கப்பட்ட இந்த கிரேக்க மொழி எபிரேய, அராமிய அந்த மொழிகள் சென்றடைந்த இடங்களை காட்டிலும் இது வெகுவாக அநேக இடங்களை சென்றடைந்தது. பவுல் ரோமாபுரியில இருக்கும்போது அவர் எழுதக்கூடிய கடிதங்கள் கிரேக்க மொழியில் எழுதினார். அந்த கிரேக்க மொழியில் அவன் எழுதும் பொழுது அது அவர்களுக்கு மிக சுலபமாக அவருடைய ஞானத்திற்கு, அவருடைய புரிதலுக்கு அது ஏற்றதாக இருந்துச்சு. Gospel did not need the translation to reach the known world because the language Greek was already there. கிரேக்க மொழியிலே சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படும் பொழுது அந்த சுவிசேஷம் அவர்களுடைய மொழிகளுக்கு மொழிபெயர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் அங்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் அங்கு எல்லோரும் கிரேக்க மொழி தெரிந்தவர்களாக இருந்ததால் இங்கு செல்லக்கூடிய இந்த கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட இந்த வேதம் அவர்களுடைய கரத்தை எட்டிய பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் அறிவை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். மொழி அறிவு பெற்றவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இது அலெக்சாண்டர் பாராட்டிய முக்கியமான ஒரு நன்மை. என்ன நன்மை? ஸ்டெப்சிடென்ட். கிரேக்க பழைய ஏற்பாட்டின் நூல். The third change in 400 years of silence. என்னது மூன்றாவது மாற்றம்? 280 BC-ல இந்த சிட்டி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, அங்கு கிங் டாமிஸ் II ஒரு ஆள் இருந்தான். அவன் 72 கல்விமான்களை அழைத்து அவர்களை எபிரேய மொழியில இருந்து கிரேக்க மொழியில் வேதத்தை மொழிபெயர்க்கும்படியாக அவர்களை படித்தான். That was the result. The Septuagint came about. The first complete translation of Old Testament in Greek. ஆரம்ப கால கிரேக்க மொழி பெயர்ப்பாகும். The first complete translation of Old Testament into another languages. இந்த டாமிஸ் II 72 கல்விமான்களை அவன் அழைத்து தனியறையில் அமரச் செய்து ஒரே மாதிரியாக அந்த பழைய பதிப்புகள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் எவ்வளவு தூரத்திற்கு அதை நேர்த்தியாக செய்து தீர்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த மொழிபெயர்ப்பை அவன் நேர்த்தியாக செய்து தீர்த்தான். அது உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் சென்றது, எல்லாருடைய கரங்களையும் சென்றடைந்தது. The Septuagint was completed in Alexander during 3rd century BC. எல்லாரும் வாசிக்கக்கூடிய அளவிற்கு
எல்லா கரங்களிலும் அது செல்லக்கூடிய நிலையில் அது காணப்பட்டது. அப்போஸ்தலர்கள் தங்கள் பிரசங்கத்துல புதிய ஏற்பாட்டில் இந்த கிரேக்க பழைய ஏற்பாட்டின் பதிப்பையே அவங்க என்ன செஞ்சாங்க, மேற்கோள் காட்டினார்கள். என்னவெல்லாம் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் செய்தார்களோ பேசினார்களோ அவற்றை எல்லாம் பழைய ஏற்பாட்டிற்காக அவர்கள் மேற்கோள் காட்டும் பொழுது இந்த ஸ்டெப்டிஜனை அவர்கள் என்ன செஞ்சார்கள், கிரேக்க மொழியில் இருக்கக்கூடியதான் அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். இந்த கிரேக்க பதிப்பாகிய செப்டிஜன் வரும்பொழுது மேசியா குறித்த தீர்க்கதரிசிகளின் அறியாத மொழியில் அடைக்கப்பட்டிருச்சு. மேசியாவை குறித்த எந்த ஞானமும் ஒருவருக்கும் இல்லாத நிலையில் அங்கு அந்த இடங்களில் அது காணப்பட்டது. எப்பொழுது இந்த செப்டிஜன் வந்ததோ, இந்த கிரேக்க மொழிபெயர்ப்பாகிய அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த வேத புத்தகம் அவருடைய கரங்களை எட்டியதோ, அவர்கள் இதையெல்லாம் காணும்படியாக வந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 53 தன் அதிகாரத்தில் சொல்லும் போது த சஃபரிங் சர்வன்ட் பற்றி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மீகா 4:52 சொல்லும் போது மேசியா எங்கு வந்து பிறப்பார் என்பதை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தானியேலின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் அந்த 70 வார தீர்க்க தரிசனத்தின் உடைய நிறைவேறுதலை பற்றி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த செப்டிஜனிலிருந்து தான் அது எல்லாரையும் சென்றடைந்தது. இந்த அப்போஸ்தலர்கள் யாரிடமும் அமர்ந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கிரேக்க பதத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு மொழியாக அங்கு வந்தது என்றால் அது அந்த அலெக்சாண்டர் எல்லா இடங்களிலும் சென்ற மொழியை அவன் என்ன செஞ்சான், பரப்பியது நிமித்தமாக இந்த அருமையான கிரேக்கத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டெப்டிஜன் அவருடைய கரங்களில் செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் அன்றி அவனுடைய புரிதலுக்கு உட்பட்டதாக வேதம் இருந்துச்சு. The contribution of Septuagint என்னவென்றால், அநேகர் அதை படிப்பதன் மூலமாக யூதர்கள் அல்லாதவர்கள் இந்த வேதத்தை படித்து ஏற்கனவே வீடுகளில் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சினகாகங்களில் அவர்கள் நச்சார்கள் சென்றார்கள். ஆராதனைகளில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். There was a mass audience. They're learning the scriptures. Gospel out of Judaism. யூதர்கள் அல்லாத, யூதர்களுடைய பழக்க வழக்கம் அல்லாத, யூதர்கள் வழிபடக்கூடிய அந்த ஆலய காரியங்கள் அல்லாத நிலையில் அநேகர் இந்த சினகாகுகளுக்கு சென்று இந்த செப்டிஜனை எடுத்து அவர்கள் வாசிப்பதின் மூலமாக, தியானிப்பதின் மூலமாக அவர்கள் தங்களை அந்த அந்த தொழுகை கூட்டத்தாரோடு தங்களையும் இணைத்துக் கொண்டார்கள். தேவனை தொழும்படியாக ஆரம்பித்தார்கள். ஆபிரகாமை குறித்தும் மேசியாவை குறித்தும் அறிந்தவர்கள் இந்த செப்டிஜன் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே அதிகமாக அவர்கள் தியானித்து அந்த சினகாகுகளில் வழிபட துவங்கினார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, these are the contribution of Alexander the Great. அடுத்து ரோமர்கள் இஸ்ரேலுடைய பார்வையில் அவர்கள் கொடுமையானவர்களாக காணப்பட்டார்கள் என்றாலும் கூட their contribution during this 400 years of heaven's silence, their contribution was a great. Romans, they made the road system. தங்கள் சாம்ராஜ்யம் முழுவதும் ரோமர்கள் பெரிய அளவிலான சாலைகளை போட்டு அவற்றை இணைத்தார்கள். ஒரு குறிப்பு என்ன சொல்லுகின்றது, 80,000 கிலோமீட்டர்களுக்கு அளவில் அவர்கள் உலகமெங்கிலும், பிரிட்டன் துவங்கி மொசிப்பித்தோமியா வரைக்கும், ஸ்பெயின் துவங்கி நார்த் ஆப்பிரிக்கா வரைக்கும் எல்லா இடங்களையும் சென்று சேரும்படியான பிரதான சாலைகளை அவர்கள் அமைத்தார்கள். அவர்கள் இல்லாமல் இருந்தால் அப்பேற்பட்ட சாலைகள் அமைத்திருக்க முடியாது. ஏன் இதுக்கும் நமக்கும் என்ன? இவருக்கு பிரியமானவர்களே, அந்த சாலைகள் தான் பவுலும் பேதுருவும் பர்னபாசும் சீலாவும்
மற்றும் அநேக சுவிசேஷங்களை தங்களுடைய கரங்களில் ஏந்தி அங்கும் இங்குமாக அதை கொடுத்து விட வேண்டும் என்று வாஞ்சிக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த சாலைகள் சென்று சேருவதற்கு மிகவும் சுலபமான நிலையில் அவர்கள் சென்று சேரக்கூடியவதாக அது அமைந்து போயிற்று. பவுல் சென்ற அனைத்து ஊழிய பட்டணங்களையும் இந்த சாலையிலேயே இணைத்தது. The logistics of the most powerful empire on earth became the logistics of Christians expansion. எப்படியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்ல வேண்டும் என்று அவர்கள் போட்ட அந்த தளவாடங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே, அது கிறிஸ்துவம் சென்று சேர்வதற்கு வழி புரிந்தது. ஒருவேளை அவைகள் இல்லாமல் போயிருக்கும் என்றால் இந்த சத்தியம் அவ்வளவு தூரத்திற்கு வேகமாக எடுத்து செல்லப்பட்டிருக்க முடியாது. இந்த ரோமர்கள் இன்னும் ஒன்றையும் செய்தார்கள். They laid the roads, long roads throughout their kingdom. இன்னொன்னு என்ன செஞ்சாங்கன்னா பாக்ஸ் ரமோனா. பாக்ஸ் ரமோனா என்றால் லத்தீன் மொழியில ரோம அமைதி என்று பொருள். ரோம அமைதி என்று பொருள்படும். இது கிமு 27 அகஸ்டஸ் சீசரினால் துவங்கப்பட்டு கிபி 180 வரைக்கும் சுமார் 200 ஆண்டுகள் ரோம பேரரசில் இருந்த இந்த ரோம அமைதி பேரரசு முழுவதும் ஒரு பாதுகாப்பான நிலையை அது வைத்திருந்தது. இந்த பாக்ஸ் ரமானா என்பது அந்த பேரரசில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வைக்கக்கூடிய தடங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வைக்கக்கூடிய பாலிசிஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு வைத்த இந்த பாக்ஸ் ரமோனா என்று சொல்லக்கூடிய இந்த அமைதி, ரோமன் அமைதி, பாதுகாப்பான சாலைகளை அவர்களுக்கு கொடுத்து போவது மாத்திரமல்ல, பாதுகாப்பாக அவர்கள் சென்று தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு ஏதுவான சூழலை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. எருசலேம் துவங்கி ரோம் வரைக்கும் எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் ஒருவன் பயணித்து செல்லக்கூடிய இடமாக அந்த பாலிசி என்ன செய்தது? இந்த பாக்ஸ் ரமோனா என்று சொல்லக்கூடிய ரோம அமைதி என்று சொல்லக்கூடிய அந்த பாலிசி ஒருவனை பாதுகாப்பாக கொண்டு சென்று அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து திரும்ப வழிவகுத்தது. அடுத்து இந்த 400 வருஷத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த ரோமர்கள் மூலமாக ரோம்ஸ் had a legal system. Rome had a legal system that protected religion. அவர்கள் வகுத்த அந்த சட்டம் என்ன செய்தது? ஒரு மனிதனுடைய மத கொள்கைகளை அங்கீகரித்தது. அது அந்த மத கொள்கைகளை அங்கீகரிக்கும்படியாக செய்த பொழுதுதான் இந்த யூதர்களுக்கான அந்த மதத்தையும், ஜுடாயிசம், under worship, under belief was recognized. மதத்திற்காக அவன் கொடுத்த அந்த லீகல் சிஸ்டத்தில் அவங்க வச்சிருந்த அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ஜுடாயிசத்திற்கும் கிடைத்தது. யூதர்கள் தங்கள் விசுவாசத்தின்படி வாழ சினகாகுகள் கூட அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த சமய உரிமையை பவுலை சார்ந்த மற்றவர்களும் பெற்றார்கள். அந்த உரிமை யூதர்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது. அவர்கள் எங்கெல்லாம் சென்று, எந்த சினகாகெல்லாம் சென்று அவர்கள் அந்த செப்டிஜனை வைத்து அவர்கள் தேவனை தொழக்கூடிய நிலை அவர்களுக்கு கிடைக்குமோ அவற்றையெல்லாம் அவர்கள் செய்து கொள்ளலாம் என்ற உரிமை அங்கு கொடுக்கப்பட்டுச்சு. The legal system of Romans helped to grow the gospel commission. தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 18, 14, 15 சொல்றது, பவுல் மீது சாற்றப்பட்ட ஒரு வழக்கு வந்துருச்சு ரோம்ல. அந்த நேரத்துல நீதிபதி என்ன சொல்றாரு?
இது மத சார்ந்த ஒரு கேஸாக இருப்பதனால் நான் இதை தள்ளுபடி செய்கின்றேன். அவ்வளவு தூரத்திற்கு மத சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். இந்த இம்பீரியல் பெர்சிக்யூஷன், ஏகாதிபத்திய துன்புறுத்துதல் துவங்குவதற்கு முன்பதாக என்னவெல்லாம் நடைபெற வேண்டுமோ இந்த 400 வருஷங்களில் அவைகள் எல்லாம் நடைபெற்றது. synagogue system was there, Septuagint was there, Roman roads were there, Pax Romana was there, legal protection was there. இவை அனைத்தும் புறஜாதிகளுக்கு சத்தியம் கொண்டு செல்லப்பட வேண்டும், ஆதி திருச்சபைக்கு அது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பரலோகமானவர்களுக்கு அனுமதித்த ஒன்றாக அமையப்பட்டது. இந்த 400 வருட பரத்தின் மௌன நிலைமையில் சத்தியம் பரவ இவைகள் எல்லாம் அனுகூலமாக அமைந்து போயிற்று. The first silenceல, let's go back to the first silence. அது யாரு? யோசேப்பு முதற்கொண்டு மோசே வரைக்கும், யோசேப்பின் முடிவு முதற்கொண்டு மோசையின் துவக்கம் வரைக்கும் 400 வருஷங்கள். முதலாவது மௌனத்தின் பொழுது எகிப்தின் 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய அடிமைத்தனம் அவர்களுக்கு எந்த நிலையிலும் அவருடைய இனப்பெருக்கத்தை அல்லது ஜனப்பெருக்கத்தை தடை செய்யவில்லை. They were growing. The more they were oppressed, the more they were multiplied. The more they were oppressed, the more they were spreading. எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் பெருகினார்கள், பெருகினார்கள். 70 பேர் தான் யோசேப்பின் நாட்கள்ல வந்தார்கள். 70 பேர் தான் இருந்தாங்க அவன் மரிக்கும்போது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 400 வருஷத்துல அவர்கள் 6000 புருஷர்கள், யுத்த வீரர்கள், புருஷர்கள், அவர்களை சார்ந்த பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தா 20 லட்சம் பேர், 2 million people were there. பெருகினார்கள். இந்த 400 வருடத்தில் எது அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு போய் தங்களுடைய காணியாட்சியில் அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த ஜனப்பெருக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. Though they were oppressed, ஒடுக்கப்பட்டாலும் அவருடைய பெருக்கத்தை சத்துருவாகிய சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது 400 வருட பரலோகத்தினுடைய இடைப்படுதல் இல்லாத நாட்களில் அவர்கள் பெருகினார்கள், பல நூறாக பெருகினார்கள். இரண்டாவது அந்த சைலன்ட்ல மல்கியாவுக்கும் யோவான் சாணகனுக்கும் இடையே ஆன அந்த 400 வருஷங்களில் நடந்த நிகழ்வுகள் மேசியாவின் வருகைக்கு பின் அபாரமாக அது பெருகிற்று. Both the times the silence produced multiplication, expansion. அந்த 400 வருஷங்களில் ஆனாலும் சரி, இந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி நாட்களில் ஏற்பட்ட அந்த 400 வருஷத்தினுடைய அந்த மௌனமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பெருக்குதலிலும் பரவுதலிலும் அவர்களுக்கு ஏற்ற முறையில் அது அமைந்து போயிற்று. ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமிடம் 400 வருடங்கள் நீங்கள் அடிமைகளாக அவர்களை சேவிப்பீர்கள். நாம் நினைக்கலாம் 400 வருடங்கள் தேவனுடைய இடைப்படுதல் இல்லையே, அவர்கள் அடிமைத்தனத்தில் அல்லவா இருந்தார்கள், ஏன் அவர்களை அடிமைத்தனத்தில் அவர் வைத்திருக்க வேண்டும் அந்த 400 வருடங்கள்? இவருக்கு பெரியவார்களே, அந்த 400 வருடங்களுக்கு உள்ளாக அவர்கள் ஒருவேளை தாங்கள் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்திருப்பார்கள் என்றால் அங்கு அமோரியர்கள் அவர்களை என்ன செஞ்சு போட்டிருப்பார்கள்? கொன்று போட்டிருப்பார்கள். எங்கு அவர்கள் சென்று சேர வேண்டும் என்று தேவன் ஆசித்து வைத்திருந்தாரோ அந்த இடத்தில் அங்கு அமோரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் பழுத்து பெருகி பாவத்தில் மூழ்கி எவ்வளவு தூரத்திற்கு பாவத்தில் உச்சத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் உச்சமாக கோரமாக கடினமான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலையில் இவர்கள் சென்றிருந்தால் இவர்களை அழித்து போட்டிருப்பார்கள். தேவன் காத்துக் கொண்டிருந்தார். எவ்வளவு நாட்கள் காத்துக் கொண்டிருந்தார்? 400 வருஷங்கள்.
இந்த 400 வருஷங்களை இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 400 வருடங்களில் அவர்கள் அமோரியர்கள் அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமோரியர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய பாவத்தில் பெருகிக்கிட்டே வருவாங்க. That will also come to an end. Both the thing will come at once, at the same time to the end. அதற்கு 400 வருடங்கள் தேவனுக்கு தேவைப்பட்டது. அந்த 400 வருடங்கள் கழித்து அந்த அமோரியர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். இஸ்ரவேலர்கள் எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு சென்று சேர்ந்தார்கள். That was the 400 years that God took for them to be lost and these people to be there. தேவனுக்கு பிரியமானவர்களே, the growth of Israel and the wickedness of Amorites, when both reached the exact point, God acted. பரம் அமைதியாக இருந்த இந்த 400 வருடங்களிலும் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் எதை செய்வதற்காக காத்திருந்தானோ அவற்றுக்கான அடித்தளங்கள் நாட்டப்பட்டது. முதல் அந்த 400 வருஷத்துல தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதற்கு அவருக்கு அந்த நாட்கள் தேவைப்பட்டது. 2வது அந்த 400 வருடங்களில் தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஆசித்தாரோ, மேசியாவிற்கு பிறகு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும், எப்படியெல்லாம் இந்த சத்தியம் எடுத்து செல்லப்பட வேண்டும், இந்த சத்தியம் யாருக்கெல்லாம் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வழிகளை ஆயத்தம் செய்தார். அந்த வழிகளை ஆயத்தம் செய்வதற்கு கோரஸை உபயோகித்தார். அந்த வழிகளை ஆயத்தம் செய்வதற்கு அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் உபயோகித்தார். அந்த வழிகளை அவர்களுக்கு ஆயத்தம் செல்வதற்கு இந்த ரோம பேரரசை உபயோகித்தார். இவர்கள் அனைவரையும் அவர் உபயோகித்து தான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசித்தாரோ அந்த காரியங்களை செய்வதற்கான அடித்தளத்தை இந்த 400 வருடங்களில் அவர்கள் மூலமாக அவர் நாட்டினார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல இன்றைய நாள் நாம் அமர்ந்து இந்த சத்தியங்களை தானிக்கும்படியாக தேவன் பாராட்டியிருப்பது அவருடைய அநாதி தீர்மானம். இந்த சத்தியம் நம்முடைய கரங்களில் வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை, எவ்வளவு பெரிய முயற்சிகளை, எவ்வளவு நிலையில் அதை செய்தால் எவ்வளவு தூரத்திற்கு அது நம்முடைய கரங்களில் வந்து சேரும் என்று தேவன் நினைத்தாரோ அந்த நிலையில் அந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த மத உரிமை கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால் கோரேசின் நாட்களில இந்த சினகாகு சிஸ்டம் வந்திருக்காது. அது அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்த பிறகும் அது வளர்ந்தது ஒன்று வளர்ந்திருக்காது. செப்டிஜன் அலெக்சாண்டர் மூலமாக இந்த செப்டிஜன் நம்முடைய கரங்களுக்கு மொழி கிரேக்க மொழி அவனால் வந்தது. அந்த மொழியில் பெயர்க்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த வேதாகமம் அந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படாமல் இருந்திருக்குமே என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியம் இவ்வளவு தூரத்திற்கு எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லப்பட்டிருக்காது. அந்த நாட்களில தேவனுக்கு பிரியமானவர்களே, ரோமர்களை கொண்டு தாங்கள் செல்வதற்கு ஏற்ற நிலையில் ஆங்காங்கு எங்கெங்கே செல்ல வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் செல்வதற்கு ஏதுவாக சாலைகள் அங்கு அமைக்கப்பெறாமல் இருந்தால் அந்த பேன் ரோம் என்று சொல்லக்கூடிய அது வராமல் இருந்திருக்குமே என்றால் இந்த அருமையான சத்தியத்தை நாம் நம்முடைய கரங்களில் பெற்றிருக்க முடியாது. இவற்றையெல்லாம் தீர்க்கமாக செய்வதற்காக இந்த 400 வருடங்களை தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த 400 வருடங்களை அவ்வாறாக எடுத்துக்கொண்டால் இந்த 400 வருடங்களை இவ்வாறாக எடுத்துக்கொண்டார். மனித சரித்திரத்துல 400 வருடங்கள் பரலோகம் அமைதலாய் இருந்தது. ஆனாலும் கூட எதுவெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவையெல்லாம் செய்யப்படுவதற்கு ஏதுவாக அது என்ன செய்தது? அதற்கான அடித்தளம் இட்டது. இந்த நாட்களிலும் தேவன் நம்மை
இந்த சத்தியம் வந்து சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாற்றங்களையும் இந்த திருத்தங்களையும் இந்த வழி நெறிகளையும் அவர் கையாண்டு இன்றைக்கு நம்மை அவர் சந்தித்திருக்கின்றார். இந்த அருமையான சத்தியம் நம்மை விடுவிப்பதற்காக, இந்த அருமையான சத்தியம் புரஜாதிகளாக உங்களுடைய கரத்திலும் ஏன் வந்திருக்கிறது என்றால், நாமும் அந்த ரட்சிப்பின் பாதையில் சென்று அந்த ரட்சிப்பின் மகா உன்னதமான சுலாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக. 6000 வருஷத்துல 800 வருடங்கள் போயிடுச்சே அப்படின்னு கவலை கொள்வதை காட்டிலும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த தேவன் தீர்க்கமான நிலைகளில அந்த மௌனமாக இருந்த நாட்களில் செவ்வையாக செயல்பட்டதினால் இன்றைக்கு நாம் இருக்கிற வண்ணமாக நமக்கு இந்த வேதம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு அருள் இருக்கின்றார். அப்பேற்பட்ட தேவனை நாம் என்னாலும் தோத்தரித்து துதித்து அவருடைய வருகை நாள் மட்டாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் வரும் அந்த நாளில் இதுவருக்கு காத்திருந்தவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்கள் அனைவனும் நானும் அங்கு காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் அருள நாம் நம்முடைய ஜெபங்களில் நாம் தொடர்ந்து காத்திருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் உடைய திரு சமூகத்திலே உடைய பாத்திரங்களை எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டிய இந்த உன்னதமான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். பரலோகம் இந்த 800 வருஷங்கள் ஏன் மௌனமாக இருந்தது என்பதற்கான அந்த காரணத்தை இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கின்றீர். அந்த காரணங்கள் ஒருவேளை தேவரீர் அந்த அந்த காரியங்கள் அந்த ஒருவேளை அந்த நாட்களில் அவ்வாறு செய்யப்படாமல் போயிருக்கும் என்றால், தேவரீர் உம்முடைய பரத்திற்கு உண்பதாக உம்முடைய சமூகத்திற்கு உண்பதாக நாங்கள் நிற்பது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக அமர்ந்திருக்கும் என்பதை நினைத்து உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் பேசினாலும் எங்களுக்கு சத்தியம், நீர் மௌனமாக இருந்தாலும் எங்களுக்கு சத்தியம் சுவாமி. அந்த சத்திய பாதையில் நாங்கள் நடந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஜீவித்து நீர் வரும்பொழுது இதோ இவருக்காக காத்திருந்த மீருடைய ரட்சிப்பிலை களை கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நேர்களுக்கு கொடுத்துதுவ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை அங்கங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தேவரீர் தமது பிள்ளைகளோடு அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் வென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.